பெண் அதிகாரியிடம் பாலியல் சீண்டல், போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பணி நீக்கம், தேசிய போலீஸ் ஆணைக்குழு நடவடிக்கை என்பது இன்னும் ஒரு செய்தியாக இடம்பிடிக்கிறது. பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை பாலியல் துஷ்பிரியத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கட்பெட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். தேசிய போலீஸ் ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு அமைய அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கின்றது. கட்பெட்டி போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை பாலியல் துஷ்பிரியத்துக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அதே போலீஸ் நிலையத்தின் பொறுப்பதிகாரி புத்தளம் நீதவான் நீதிமன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை முன்னிலைப்படுத்தப்பட்டதோடு இதன்போது சந்தேக நபரை 5 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கவும் மாதத்தின் ஒவ்வொரு இறுதி ஞாயிற்றுக்கிழமையும் குளியாப்பிட்டியில் உள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அலுவலகத்தில் ஆஜராகுமாறும் நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் குறித்த போலீஸ் அதிகாரியை பணி நீக்கம் செய்வதற்கு தேசிய போலீஸ் ஆணைக்குழு தீர்மானித்திருப்பதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்திருக்கிறது. குளியாப்பிட்டியில் உள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அலுவலகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் குறித்த வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காணலாம். எனவே இவ்வாறு இந்த பாலியல் சீண்டல்கள், பாலியல் சேட்டைகள் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் எல்லா துறைகளிலும் இடம்பெறுகின்ற விடயத்தை சுட்டிக்காட்டி செய்தி வெளியாயிருப்பதை காலம். இப்போது இது தொடர்பான விடயங்களை போலீசார் தீவிரமாக கவனம் செலுத்தி அதற்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற விடயங்களையும் இன்றைய தினம் பத்திரிகையுடைய செய்தியாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.